ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னதுமே அவங்க இந்த வருஷம் பிறந்தாங்க, இவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா, இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த வருஷம் இப்படி ஒரு சம்பவத்துக்கு பிறகு இறந்தாங்க அப்படின்னு வெறுமனே சம்பவ அடுக்குகளா இருக்கிற வீடியோவை நீங்க நிறைய பார்த்திருக்க முடியும். ஆனா இந்த வீடியோல நம்ம அப்படி எதையும் செய்ய போறது இல்ல. நேரடியா கல்வி தொடர்பா சாவித்ரிபாய் பூலே என்ன பண்ணாங்க, எதனால அவங்க பிறந்த நாள் ஆசிரியர் தினமா கொண்டாடணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அவங்க பிறக்கும் போது அங்க கல்வி சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? 1831 மகாராஷ்டிரால பிறக்கிறாங்க. அந்த சமயத்துல அது பிரிட்டிஷ் இந்திய அரசு இருந்த சமயம். அந்த சமயத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்ட சூழல் இருந்தது. அங்கொன்னும் இங்கொன்னுமாக சின்ன சின்ன புரட்சிகளும் அங்கங்க சின்ன சின்ன போராட்டங்களும், கல்வி வேணும், எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு நடந்துட்டு இருந்ததை ஒழிய பெரிய அளவுல எந்த பூமும் நடக்கல. 1831 இவங்க பிறக்கிறாங்க. தன்னோட 9வது வயதுல ஜோதிராவ் பூலேவுக்கு திருமணம் பண்ணி வைக்கப்படுறாங்க. அதாவது 9 வயசுல தனக்கு கல்யாணம் நடக்குது. அது வரைக்கும் அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாம தான் இருந்தாங்க சாவித்ரிபாய் பூலே. அப்போ அவங்களுக்கு அடிப்படை கல்வி யார் கொடுத்தா? அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார் ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலே இந்தியாவின் இன்னொரு மகாத்மாவாக அறியப்பட்டவர். அதாவது காந்திக்கு முந்தைய மகாத்மா அப்படின்னு அவரை சொல்றது உண்டு. அவர் தான் அடிப்படை கல்வியை சாவித்ரிபாய் பூலேக்கு போதிக்கிறாரு. அடிப்படை கல்வி கிடைச்சதுக்கு பிறகு அதை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றாங்க சாவித்ரிபாய் பூலே. அந்த அமெரிக்கன் மிஷனரி இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருந்தது சிந்தியா ஃபெரா. சிந்தியா ஃபெரா தான் அமெரிக்கன் மிஷனரி ஒர்க்கை உலகம் பூரா பண்றதுக்காக ஓவர்சீஸ் அனுப்பப்பட்ட த ஃபர்ஸ்ட் அன்மேரிடு விமன். அவங்களுக்கு சாவித்ரிபாய் பூலேவை ரொம்ப பிடிச்சு போகுது. 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. சிந்தியா ஃபெரா நிறைய கத்துக் கொடுக்குறாங்க சாவித்ரிபாய் பூலேக்கு. அதாவது கரிக்குலம் எப்படி செட் பண்றது, இதுல மேத்தமேட்டிக்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் இதெல்லாம் ஆட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்போஷரோட இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க சாவித்ரிபாய் பூலே. அதுக்கு பிறகு புனேல இருக்கிற இன்னொரு இன்ஸ்டிடியூட்லயும் படிக்கிறாங்க. 2 இன்ஸ்டிடியூட்ல படிச்சு தயாராகி ஒரு முழு ஆசிரியரா தயாராகிறாங்க சாவித்ரிபாய். இப்படி ஒரு முழு ஆசிரியரா தயாரானதுக்கு பிறகு சாவித்ரிபாய் பூலே சகுனாபாய் கூட சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னம் அந்த ஏரியால இருந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ இந்த ஸ்கூலா ஆரம்பிக்கிறாங்க. 1848 வாக்குல ஜோதிராவ் பூலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளிக்கூடம் ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. அதுல டீச்சராகவும் ஒர்க் பண்றாங்க. இப்போ இப்படி மாத்தி மாத்தி பெண் கல்விக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் கல்விக்காகவும் ஆசிரியரா பணிபுரியுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு போற பாதை இருக்குல்ல, இந்த பாதையில போறப்போ அவங்க எப்பவுமே கையில இன்னொரு புடவைய கையில வச்சிருப்பாங்களாம். கையில ஒரு பையில வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா போற வழிநடக இந்த ஊர் உங்களை ஏத்துக்கவே இல்லை, இன்னும் பெண்களை படிக்க வைக்கிறது பெரிய பாவம் அப்படிங்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி கொடுக்குற பாவத்தை இவங்க பண்றாங்க, அதனால இவங்க பாவிகள் இந்த தெருவிலேயே நடக்கக்கூடாதுன்னு கல்லால் அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகள்ல பேசுறது, மலத்தால் அடிக்கிறது, அப்படியே ரொம்ப நாஸ்தி ஆகிடுவாங்க. இந்த நாஸ்தி எல்லாம் கடந்து போய் அங்க இன்னொரு புடவை கொண்டு போற இன்னொரு புடவை இருக்குல்ல, அதை மாத்திக்கிட்டு பாடம் எடுத்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா இந்த வசைமொழிகளையும் இந்த கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நடத்திட்டே இருந்திருக்காங்க. 1848 வாக்குல தொடங்கின இந்த ஸ்கூல் சூப்பரா அந்த கரிக்குலம்ஸ் எல்லாம் செட் ஆயிருக்கு. இதுல சோசியல் ஸ்டடிஸ், மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது போக இவங்க டீச்சிங் மெத்தட்ஸ் அந்த டைம்ல பேரலா நடந்துட்டு இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் அடாப்ட் பண்ணது அப்படின்லாம் தரவுகள் இருக்கு. இப்போ இப்படி ரெப்யூட்டடான ஒரு கல்வி முறைய நடத்திட்டு இருக்கிற இவங்களுக்கு சமூக புறக்கணிப்பு அப்படிங்கிறதும் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் கடந்து ஒரு இடத்துல 1849 தன் சொந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு ஜோதிராவ் பூலேவோட அப்பா இந்த தம்பதிகளை வெளியே அனுப்புறாரு. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட பணமும் கிடையாது, போக இடமும் கிடையாது. அப்படிங்கிறப்போ ஹுசைன் ஷேக் அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாரு. ஹுசைன் ஷேக்கோட ஒய்ஃப் ஃபாத்திமா பேகம் ஷேக்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஏன் இவங்களை நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இஸ்லாம் விமன் டீச்சர் இவங்க தான். இவங்களும் சாவித்ரிபாய் பூலேவும் சேர்ந்து மறுபடியும் அந்த ஸ்கூலை கன்டினியூ பண்றாங்க. 1851 வாக்குல இவங்க கிட்ட 3 பள்ளிக்கூடங்கள் இருந்தன. இந்த 3 பள்ளிக்கூடங்களையும் ஏறக்குறைய 150+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி தொடர் இன்னல்களுக்கு மத்தியில கல்வியை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு எங்க சிக்கல் வருது அப்படின்னா, இந்த சமூகம் ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. பெண்கள் நிறைய படிக்க வராங்க, பெண்கள் படிக்கிற பாவத்தை இவங்க பண்ணிட்டே இருக்காங்கன்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்த போதும் மெல்ல 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 வளர்ந்து ஏறக்குறைய 18 பள்ளிகளை சாவித்ரிபாய் பூலே ரன் பண்ணாங்க. ஒரு மனுஷி 18 பள்ளிகளை நடத்திருக்காங்க. இந்தியாவுடைய முதல் பெண் டீச்சர், முதல் பெண் ஹெட்மிஸ்ட்ரஸ் இவங்க தான். இப்போ கல்விக்காக மட்டும் இத சொல்லணும் இல்லையா, கல்விக்கு பேரலா பெண்ணடிமையை எதிர்க்கிறது, இவங்க பையன் யஷ்வந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தாங்க. 1897 பிளேக் நோய் வருது. இந்த பிளேக் நோய்க்கான கேர் சென்டர் ஒண்ணு ரெடி பண்றாங்க இவங்களும் அவங்க பையன் யஷ்வந்தும்.
அந்த கேர் சென்டர்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கும் பிளேக் அஃபெக்ட் ஆகுது. அப்படி பிளேக் அஃபெக்ட் ஆனதால இறந்து போறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு நினைவு சின்னங்களை கொஞ்சம் வருஷம் கழிச்சு மகாராஷ்டிரா அரசு வச்சது, ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க பேர்ல ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க, இவங்க பேர்ல செலவு வச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் நினைவு சின்னங்கள் நடந்தாலும் சாவித்ரிபாய் பூலேவை ஒரு ஆசிரியரா, முழு ஆசிரியரா ஏத்துக்கிட்டு ஆசிரியர் தினமா கொண்டாடணும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோல ஒட்டுமொத்தமா சாவித்ரிபாய் பூலே பத்தி சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. எப்பவுமே எந்த வீடியோவுமே ஒரு ஸ்பார்க்க தான் தரணும், அது ஒரு அறிமுகத்தை தான் தரணும். இந்த அறிமுகத்தின் விளைவா நீங்க போய் சாவித்ரிபாய் பூலே பத்தி தேடி படிக்கவும் எழுதவும் செய்றீங்க அப்படின்னா அதுதான் இந்த வீடியோவோட வெற்றி. சாவித்ரிபாய் பூலேவை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2018 கன்னட மொழியில சாவித்ரிபாய் பூலே பத்தி ஒரு பயோபிக் எடுத்தாங்க. அது உங்க ரெஃபரன்ஸ்க்கு கிடைக்கும், யூடியூப்ல கிடைக்கும். அது போக டிடி நேஷனல்ல கிராந்தி ஜோதி, அதாவது கல்வி தாய், கல்வி ஒளி, கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் பூலே அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க. அதுவும் யூடியூப்ல கிடைக்கும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. தொடர்ச்சியா இது போல அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.